Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா and say இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம். பேரு வந்து Genie. எஸ். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ விஎஃப்எக்ஸ் வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் என்னன்னு தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பாட்டை வீடியோ சாங்காவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பாட்டை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். ஸோ ரவிமோகன் சார் கூட வந்து கல்யாணி பிரியதர்ஷினி அண்ட் கிருத்தி ஷெட்டி அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணிக்கிறது வந்து அர்ஜுனன் அண்ட் மியூசிக் பை நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். Yes. ஸோ இந்த பாட்டு பேருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன பாட்டு பேரு? பாட்டு பேர் என்னன்னா அப்படி எஸ். ஸோ வித்தியாசமான ஒரு சாங். அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியல சத்தியமா. ஆனால் ஒரு பாட்டு பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வீடியோ சாங்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கல்யாணி பிரியதர்ஷினி லோகாக்கு அப்புறம் இந்த படம் ஐ திங்க் இதுக்கு முன்னாடியே நடிச்சிருப்பாங்க. பட் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு பாட்டு. படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. பட் இந்த பாட்டு அம்பியாலும் வேற கிருத்தி ஷெட்டியும் இருக்கிற மாதிரி தான் அந்த தம்பி பார்த்தோம். ஒரு புதுசான ஒரு ஃபேஸ் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்குமே கீர்த்தி ஷெட்டி அவங்களுக்கும் நம்ம இந்த புல்லட் சாங் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நம்மளுக்கு தெரியும். அவங்களோட ஆக்டிங், அவங்களோட க்யூட்னஸ் எல்லாமே அதுமாதிரி நம்ம கல்யாண பிரியதர்ஷினி மேம் தான் தெரியும். மாநாடு இந்த மாதிரி நிறைய படத்தில் ரொம்ப க்யூட்டாகவே நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டில் இருக்காங்கங்கிற விஷயம் ஒரு தமிழில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வீடியோ சாங் பார்க்கலாம். எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், கொடுங்க ப்ரெஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். Whale spell. Dr. Ishori Kilkani. Oh. يا رحمة. تحت السيطرة. تحت السيطرة. Oh. ஜெயலலிதா சார் வித்தியாசமா இருக்காங்க. ஏதோ வில்லன் மாதிரி. ஆமா. انت مع عبدي شديت البيت فكر ترى مصيرك بين ايديك. بيش صحصح وفكر ترى مصيرك بين ايديك. اجدادك عم يعلموا قصصي وجودي ابدي. انت مع عبدي احلى عبدي अच्छा आपकी Oh. sama. وجودي ابدي. Oh. Oh. இதை கண்ட்ரோல் பண்றாங்க ரெண்டு பேரும். ஆமா. மியூசிக் நல்லா இருக்கு. وجودي ابدي Oh. مصيرك بين ايديك. ஓ. வா. செம்ம. டான்ஸ் வேற லெவல்ல இருக்கு bro. مصيرك بين ايديك. இது மண்டே Ah. صرت بين ايدي. الروح انسلبت
ஏதோ الروح lyrics. انسلبت அரேபிக் லிரிக்ஸ். Okay. الروح انسلبت الروح انسلبت الروح انسلبت الروح انسلبت செமையா டான்ஸ் ஆடுறாங்களா? ஓ وجودي ابدي شباك لباك الروح انسلبت معبدي وجودي ابدي يا ஓ Yes. ஜினி. பாட்டு கேட்டோம், செம்மையா இருந்துச்சு, சூப்பரான ஒரு சாங் கண்டிப்பா. ஆதி சாங். ஸோ வீடியோ சாங் வந்து விடுவாங்கன்னு நினைக்கல, லிரிக்ஸ் சாங் இருக்கும்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா நிஜமாவே வீடியோ சாங் தான் அது. ஸோ ரவி சார் வந்து ஒரு ஜீனி, ஆனால் வந்து இதில் வில்லன் மாதிரி அந்த லுக்கு தெரியுது அவங்களுக்கு. அங்கே 2 ஹீரோயினையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து கொஞ்சம் அரபிக் அது வந்து லிரிக்ஸு கொஞ்சம் இந்த தமிழுக்கு இது வந்தாலுமே நிறையா வந்து போர்ஷனில் அரபிக் ஸ்டைலில் தான் இருக்குது. அது ஈவன் அந்த டான்ஸுமே அந்த ஃபுல் காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த ஒரு செட்டாக இருக்கட்டும், எல்லாமே அரபிக் செட்டில் தான் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரவி சார் வந்து அந்த ஆக்டிங் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது. வில்லன் மாதிரியும் இருக்காங்க, கொஞ்சம் வில்லன் தரமான ஒரு இதில் தெரியுறாங்க. பட் எக்ஸாக்டாக தெரியல என்ன நடக்குதுன்னு. ஆனா அவங்க வந்து அந்த 2 பொண்ணையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. 2 ஹீரோயினுமே சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கிருத்தி ஷெட்டிலாம் வேற லெவல் எக்ஸ்பிரஷன், அந்த இதெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷினி ஆஃப்கோர்ஸ் நம்ம லோக்கா மாநாடுல கொஞ்சம் பார்த்துருக்கோம், பட் லோக்காலெல்லாம் டான்ஸ் கிடையாது. இதுல தான் கொஞ்சம் நல்ல நிறைய டான்ஸ் இருந்த மாதிரி தெரியுது. அவங்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா கோரியோகிராஃப்லாம் பண்ண விதமா இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சு. 2 பேரும் வந்து ஒரு சீன்ல வர அவங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் மூலியமாவே இது பண்ணிட்டு ஏதோ கன்வே பண்றாங்க கிருத்தி ஷெட்டி. அதுக்கப்புறம் இந்த மண்டே எப்படி முடி வச்சு அவங்க பாத்துறவாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்க வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்றது, முடி வச்சு அதை முடிக்க ஸ்டெப்ல நிறைய இடத்துல முடி ஸ்டெப் வந்துச்சு. அந்த பேய் மாதிரி ஆட்டுற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா அதே கீர்த்தி ஷெட்டியோட என்ன சொல்லுவாங்க ஓவரால் அந்த மூமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து அந்த சொல்லுவாங்க ரொம்ப கேஷுவலா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க 2 பேருமே. நம்ம பிரியதர்ஷினி அவங்க சூப்பராகவே பண்ணாங்க, ரொம்பவே கியூட்டா இருந்தாங்க, ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணாங்க. மியூசிக்குமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டு வந்து யார் பாடிருக்காங்கன்னு தெரியல, பட் அந்த அரபிக் லிரிக்ஸ் அந்த ஒரு இதுல வந்து அவங்க பாடியிருப்பாங்களோன்னு என் மைண்ட்ல தோணுச்சு, தெரியல இதுல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கா, வேற லெவல். சோ அந்த மையா அந்த ஒரு சாங் உண்டு. சோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் லிரிக்ஸ் இருக்குது. இது சாங்கோட ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைல், அந்த மியூசிக் சொல்லுவாங்க, அது அந்த அந்த குரலும் சரி அவங்க போட்டிருக்குது. மியூசிக் கூட நம்ம சொல்ல முடியாது, மியூசிக் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த சொல்லுவாங்க அந்த வாய்ஸ் ஓவர் வந்து அந்த மாதிரி அந்த ஒரு டோன்ல போனதான் இருந்துச்சு. நான் வந்து என்பதா உட்காந்து பார்க்கணும் யார் பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான லிரிக் வந்து ரொம்ப அழகா அந்த ஜெனி அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அந்த மாதிரிலாம் நிறைய சிஜி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சிஜி அந்த ஃபினிக்ஸ் பேர்டா மாறுற சீன் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பேக்ரவுண்ட்ல பிளாக் கலர் இருக்கும் மோஸ்ட்லி இங்கெல்லாம் மேலே ஏறி பார்க்கறது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து கிளியரா தெரியுதுக்கு அது ப்ராப்பரா பண்ணலை அப்படின்னு. ஸோ சிஜி ஒர்க் இருக்கிறனால தான் இந்த படத்தை டிலே பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பட் அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். இந்த ஜீனி டைட்டிலுக்கும் அவங்க அந்த ஏதோ ஒரு மேஜிக் வச்சு அவங்க பண்ற மாதிரி தெரியுது ஜெயம் ரவி சார்.
ஸோ அது எப்படி இருக்கும் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா டைரக்ட் பண்ணிக்கிறது வந்து அர்ஜுனன் ஜூனியர் Yes. அப்படின்னு போட்டிருக்காங்க, மேஜிக்கல். ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆனாலுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பாட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீட் பண்ணுவோம். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.